அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சிவனோட மகனான முருகர், விநாயகர், ஐயப்பன் இவங்கள தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு 3 பெண் குழந்தைகளும் மொத்தம் 11 பிள்ளைகளும் இருக்காங்கன்னு பத்ம புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம சிவபெருமானோட பிள்ளைகளை, மறைக்கப்பட்ட பிள்ளைகளை பத்தி விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் எத்தனை பேரை உங்களுக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிவபெருமான் கடும் தவம் இருந்துட்டு இருக்கிறப்போ இந்த காமதேவன் என்ன பண்ணார்னா போய் சிவனை டிஸ்டர்ப் பண்ணதுனால சிவபெருமான் அவரோட நெற்றிக்கண் நெருப்பால் அவரை எரிச்சு கொண்டிருப்பாரு. கணவன் கண்ணெதிர எரிஞ்சு போனதை பார்த்த காமதேவனோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி தேவிக்கு அவங்க சாபம் விட்டுறாங்க. என்ன சாபம் விடுறாங்கன்னா எந்த குழந்தையும் அவங்க சுமந்து பெக்க முடியாது அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுறாங்க. பார்வதி தேவி தன்னோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட குழந்தை தான் விநாயகர். சிவனோட நெற்றி ஜுவாலையிலேருந்து பிறந்தவர் தான் முருகர், அதாவது 2வது குழந்தை. விஷ்ணுவோட மோகினி அவதாரத்துல சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். இந்த 3 பேர் பத்தி தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம சிவனோட 3 பெண்கள் குழந்தைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். பார்வதி தேவியை சிவபெருமான் கல்யாணம் பண்ணி கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வராரு. கைலாயத்துல பார்வதி தேவியோட தனிமையை போக்குறதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா அசாவரியை உருவாக்குவாரு. அந்த அசாவரி யாரு பார்த்தீங்கன்னா அவங்க சிவனோட சகோதரி. ஆனால் இந்த அசாவரியோட மோசமான நடவடிக்கைகளை பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு பிடிக்காம போனதுனால கைலாய மலையை விட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. சிவன் பார்வதிக்கு விநாயகர் தான் மகன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது இல்லை. ஸோ பார்வதி தேவி அவங்களுக்கு ஒரு துணை வேணும்ட்டுன்னு ஒரு பெண் குழந்தையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ரதியோட சாபம் இருக்கிறதுனால பார்வதி தேவி கற்பக துணைகிட்ட வேண்டி அவங்க ஒரு அழகான பெண் குழந்தைய வாங்குறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு அசோக சுந்தரின்னு பேர் வைக்கிறாங்க. அசோக சுந்தரி என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பெண்மணியும் பார்வதி தேவியோட குறைய போக்க வந்தவங்கன்னு அர்த்தம். சிவபெருமான் விநாயகரோட தலையை வெட்டி வீசும் போது அதை பார்த்து பயந்துட்டு இந்த அசோக சுந்தரி என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு மூட்டையில போய் ஒளிஞ்சிப்பாங்க. அதுல இருந்து அசோக சுந்தரியோட தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதா மாறிடுச்சா. நகுசன்னு சந்திர குலத்தை சேர்ந்த ஒரு இளவரசனுக்கு சிவபெருமானை திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த டீட்டெயில்ஸை பத்ம புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் உள்ள பிள்ளை தான் இந்த அசோக சுந்தரின்னு. சிவனோட 2வது குழந்தையா மானசாவை சொல்றாங்க. இந்த மானசா ஆதிசேஷனோட வாசுகியோட தங்க. சிவன் ஆழகால விஷத்தை பால்கடலை கடையும் போது சாப்பிடுவாரு. அந்த விஷத்தை முறிச்சு சிவனோட உயிரை காப்பாத்துறதுனால மானசாவை தன்னோட வளர்ப்பு மவளா சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரா. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பார்வதி தேவி தான் அந்த விஷயம் போகாம சிவபெருமான கழுத்திலே நிறுத்திட்டாங்களே. ஆமா, பார்வதி தேவி தான் அந்த விஷயத்த கழுத்துல போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தை முறியடிச்சது மானசா தான். மானசா அதீத கோவத்தால எல்லா நாளும் வெறுக்கப்பட்டிருக்காங்க. ஜகட்காருன்னு ஒரு முனிவரை இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அத்திகன்னு ஒரு மகன் இருந்திருக்கா. பாம்புங்களை எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தியாகம் பண்ணுறாங்களா. ஸோ அந்த இதுலேருந்து பாம்புகள் எல்லாத்தையுமே இவர் தான் காப்பாற்றிருக்காரு. சிவனோட 3வது மகளா ஜோதியை சொல்கிறாங்க. சிவனோட ஒளி கதில்னு பிறந்ததாகவும் ஒளியின் வடிவம்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பார்வதியோட ஒளி கதில் பிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அந்தகாசுரன். சிவன் புராணத்தின்படி சிவன் தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது பார்வதி தேவி விளையாட்டுத்தனமா சிவனோட கண்ணை மூடிடுவாங்களா. இந்த உலகமே இருண்டு போயிருது. ரொம்ப பயந்து போன பார்வதி தேவி கையிலேருந்து வேர்வை துளி கருப்பா உருவாகி அது விழுந்திருக்கு. அந்த துளிலேருந்து உருவாகினது தான் ஒரு கருப்பா ஒரு குழந்தை கண்ணு தெரியாம பிறந்திருக்காரு. அவருக்கு தான் அந்தகாசுரன் பேர் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய சிவபெருமான் குழந்தை இல்லாத இரண்யாட்சன்கிட்ட கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்க சொல்றாரு. இரண்யாட்சன் இறந்த பிறகு அந்த அந்தகாசுரன் அரக்க குலத்துக்கே தலைவரா மாறிடுறாரு. பிரம்மரை நோக்கி தவம் இருந்து அவர் கண் பார்வையை பிரம்மன் கிட்டேன்னு பெறுறாரு. அவரு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறமா தேவர்கள் எல்லாத்தையும் அடக்கி பார்வதி தேவி யாருன்னு தெரியாம அவங்கள கடத்திட்டு போறதுக்கு பிளான் போடுறாரு. அப்போ அவனோட தலையை வெட்டிடுவாங்க. அப்பயும் அவன் சாகாம நிறைய அந்தகாசுரன் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்களா. அப்போதான் சிவபெருமான் சப்த கன்னிகளை தோற்றுவிச்சிருக்காரு.
அவங்க எல்லோரும் தான் அவனோட ரத்தம் பூமியில விலகுறதுக்கு முன்னாடியே அவனை கொண்டிருக்காங்க. அந்தகாசுரன் சாகும்போது சிவன் பேரே சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அவர் சிவகணங்கள்ல ஒரு ஆளாவா மாறிட்டாரா. பாகவ புராணம் படி ஜலந்தன சிவனோட மகன்னு சொல்றாங்க. ஒரு தடவை இந்திரன் சிவபெருமானை வணங்குறதுக்காண்டி கைலாயமலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆணவத்துல இருந்த இந்திரன் முன்னாடி சிவபெருமான் துவாலபாரகனா இருந்து பாதையை மறைச்சு நின்றுட்டு இருந்திருக்காரு. சிவன் உணராம அவரை வழிவிட சொல்றாரு இந்திரன். துவாலபாரகன் காதல விழுகாத மாதிரி அவர் வழி விடல. கோபத்துல இருந்த இந்திரன் தன்னோட வஜ்ராங்கத்தை எடுத்து அவரை தாக்க தொடங்குறாரு. துவாலபாரகனா இருந்த சிவபெருமான் அதிகமா கோபம் அவர் ருத்ராட்ச ரூபத்தை எடுத்திருக்காரு. சிறிய ரூபத்துல இருந்தது சிவன் தான் இந்திரன் உணர்ந்துகிட்டு அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சிவன் தன்னோட 3ஆம் கடலில் இருந்து அந்த சக்தியை ஆழ்கடல்ல செலுத்துறாரு. அதுல இருந்து ஒரு சிறுவன் பிறக்கிறான். கடல் அரசன் அந்த சிறுவனை எடுத்து வளர்க்கிறாரு. கடல் தண்ணியில வளர்றதுனால அவருக்கு ஜலந்தன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஜலந்தன் கிட்ட சிவனோட ருத்ராட்ச முத்த கோபமும் பிரம்மனோட வரமும் வருண பகவானோட சக்தியும் சுக்கராச்சாரியாரோட எல்லா வித்தையும் கத்து அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரா வளர்ந்திருக்காரு. சிவபெருமான் கைலாய மலையத்துல தவம் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட முன் விரல்கள்ல வேர்வை துளி பூமியில விழுந்ததுனால பூமாதேவி ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க. அவருக்கு பூமான்னு பேர் வைக்கிறாங்க. சிவனை நோக்கி இவர் கடும் தவம் எடுக்கிறதுனால இவரை அதாவது பூமாவை செவ்வாய் கிரகத்துக்கு தலைவனா ஆக்குறாங்க. சுகேஷ் அவரையும் சிவனோட குழந்தைன்னு சொல்றாங்க. இவர் ஒரு ஆதரவட்ட பெண் இருக்காங்கள அவங்களுக்கு பிறந்த குழந்தை. இவங்களை சிவனும் பார்வதியும் எடுத்து வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்க. சுகேஷையும் சிவனோட ஒரு குழந்தைன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூஜா. இவங்க சிவன் தவம் இருக்கும்போது அவரோட மார்பக கட்டையிலிருந்து பிறந்தவர் தான் இந்த கூஜா. இந்த வீடியோல பாகவ புராணம், பத்ம புராணம், சிவ புராணம் இந்த 3 புராணத்திலிருந்து சிவனுக்கு பிறந்த பிள்ளைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த 3 புராணத்துல சொல்லியிருக்கிற குழந்தைகளை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். உடனே சுடலை மாடனை பத்தி சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிடாதீங்க. அவரை பத்தி நான் இன்னொரு வீடியோல எல்லாருமே போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 11 பிள்ளைகள்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் சந்தோஷமா வாழுவோம்.